Hi students, today we are going to talk about Gauss law, அதாவது Gauss விதி. இந்த Gaussன்ற நேம் சயின்டிஸ்டோட நேம், அதனால Gauss lawன்னு வச்சுட்டாங்க. இந்த Gaussம் ப்ளஸ் மேக்ஸ்வெல்லும் சேர்ந்து தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியை நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகே, கன்சிடர் பாசிட்டிவ் சார்ஜ் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வரைகிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம ரேடியஸ் 6, இதில் ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணுறோம் டிஏ. அதுக்கு நார்மல் வரையும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்ஃபேஸில் இருக்குது, எது நார்மல். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் என் கேப்பும் கோயின்சைடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்னா அதில் ஆங்கிள் கிடையாது, 0வாக இருக்கும். தென் பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டகிரேஷன் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இன் மேக்னெட்யூட் க்ளோஸ் இன்டகிரேஷன் இடிஏ காஸ் தீட்டா. அப்போ நம்ம தீட்டாக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது காஸ் 0 1 ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? இடிஏன்னு கிடைக்கும். ஈஸியாக கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துரும். அப்போ க்ளோஸ் இன்டகிரேஷன் டிஏ. இந்த க்ளோஸ் இன்டகிரேஷன் டிஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். அப்போ க்ளோஸ் இன்டகிரேஷன் டிஏ ஈக்குவல் டு 4πr² கிடைக்கும். சரியா? தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு 1/4πε0 Q/r². ஸோ இதை ரெண்டையும் நம்ம இதில் பிளக்இன் பண்ணோம்னா இது நமக்கு வரும். ஓகே, இப்போ 1/4πε0 Q/r² டாட் 4πr². 4/4π கேன்சல் பண்ணலாம், r² கேன்சல் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்க போகிறது பை ஈக்குவல் டு Q/ε0. ஓகே, ஸோ இதுதான் நாம் காஸ் லான்னு சொல்கிறோம். அதாவது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் a closed surface is 1/ε0 times the charge enclosed by the closed surface. ஸோ இதை தான் நாம் காஸ் லான்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இதுக்கு அதாவது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மட்டும் இல்லாமல் எனி காசியன் சர்ஃபேஸ், ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலுமே A1 A2 A3 எந்த சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ் இருந்தாலுமே இந்த ஈக்குவேஷன் வேலிடு. ஓகே, ஸோ அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு இந்த சர்ஃபேஸுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் Q என்க்ளோஸ்னு போட்டிருக்கும். அதாவது பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டகிரேஷன் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை ε0. இது வந்துட்டு அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, ஸோ இதோட டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லா. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பை டிபெண்ட்ஸ் ஆன் Q என்க்ளோஸ்டு. இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இந்த பை வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் உள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் Q என்க்ளோஸ்டு இருக்கிற சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சப்போஸ் the pi independent of charges present outside the Gaussian surface. இந்த வெளியே இருக்கிற சார்ஜ் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காது. சர்ஃபேஸ் வெளியே இருக்குல்ல சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜை இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஃபேஸ் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான் இருக்கணும் இல்லை, எனி சர்ஃபேஸ் வச்சு கூட நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சரியா? செகண்ட் பாயிண்ட்டு the electric flux independent of location of the charges inside the closed surface. ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் சார்ஜ் இங்கே தான் இருக்கணும் இல்லை, அது ஆல் பாயிண்ட்லேயும் சேம் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? இது சென்ட்ரா பாயிண்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு டிபெண்ட் பண்ணி இருக்காது, எங்கே வேணால் இருக்கும். சரியா? தேர்டு பாயிண்ட்டு, ஸோ நம்ம ஸ்பெரிக்கல் கேஸின் சர்ஃபேஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். இது ஒரு சர்க்குலராக இருக்குது, அதனால நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் கன்சிடர் பண்ணோம். சப்போஸ் இது வந்துட்டு ஒரு லென்த்து சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஒயர் கன்சிடர் பண்ணிக்கிறோம், லாங் சார்ஜ் ஒயர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் 2 சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கும் போது சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சர்ஃபேஸ் வரையும் போது ஒரு சிலிண்ட்ரிக்கல் கேஸின் சர்ஃபேஸாக ப்ரொடியூஸ் ஆகும், வரைவோம் நம்ம. சரியா? ஸோ அதை வச்சு நம்ம காசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டகிரேஷன் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்டு பை ε0. அதாவது இ வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் பிரசன்ட் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைடு காசியன் சர்ஃபேஸ். அதாவது இந்த சார்ஜ் வந்துட்டு உள்ளேயும் ப்ரெசண்ட்டு வெளியும் ப்ரெசண்ட் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் Q என்க்ளோஸ்டுங்கிறது உள்ள மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது சார்ஜ் பிரசன்ட் ஒன்லி இன்சைடு த காசியன் சர்ஃபேஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது போத் இன்சைடு அண்ட் அவுட் சைடு, இது ஒன்லி இன்சைடு தான் இருக்கும்.
ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, இந்த Gaussian surface it can pass through continuous charge distribution. அது சார்ஜ் நிறைய சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் அது Gaussian surface நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு சார்ஜ் இருந்தால் அதை நம்ம Gaussian surface டிஃபைன் பண்ண முடியாது. அதாவது பட் cannot pass through any discrete charge. discrete சார்ஜ்னா ஒரே ஒரு சார்ஜ், அந்த சார்ஜுக்கு Gaussian surface பொருந்தாது. ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த காஸ் லா நம்ம அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும் லா, அதாவது கூலும் லாவோட அனதர் ஃபார்ம் தான் காஸ் லான்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த காஸ் லா எதுக்கு அப்ளிகபிளாக இருக்குதுன்னா சார்ஜ் இன் மோஷன், இந்த மோஷனுக்கும் இந்த காஸ் லா வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம கூலும்ஸ் லாவோட காஸ் லா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள். தேங்க்யூ.